போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போன தடவை தான் சொன்னேன். போன தடவை இதே மூவ் தான் ஆடினீங்க. போன ஆட்டத்துலதான் சொன்னேன் நைட் G4 தேவையில்ல அப்படின்ட்டு, வேணாம் அப்படின்ட்டு. தேவையில்ல, குயின் H4 ஆடலாம். அப்ப எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக? அந்த 64 சதுரத்தை மட்டும் பாருங்க, வேற மத்த இதுல கவனம் செலுத்தாதீங்க. அத குயின் H4 ஆடினா எந்த நோக்கத்துக்காக ஆடினீங்களோ ஒரு சின்ன முயற்சி அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கு. இப்ப நீங்க வெள்ளையில இருந்தா என்ன ஆடுவீங்க? இப்ப ஆடினாங்க பாத்தீங்களா, அந்த நகர்வு தான் ஆடணும். ஓகே மாஸ்டர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க பான் புஷ் பண்ணி உங்க நைட் அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அந்த நைட்டை எலிமினேட் பண்ணிடணும். அதாமா டிஃபெண்டிங் தி 5th ரேங்க். சரி, ஒண்ணுமே இல்லம்மா. 5ல இருந்து நீங்க சொல்லுங்க, இந்த தடவை டிஃபெண்டிங் தி 5th ரேங்க்னா மாஸ்டர் டிஃபெண்டிங் தான் பண்றேன். ஏன்னா குயின் வந்து அவங்க செக்கோட எடுத்துருவாங்க. நைட்டை வச்சு அவங்க நைட் எடுத்தாங்கன்னா செக் வந்துரும். செக் வந்துட்டா அவங்க குயின், அவங்க அதெல்லாம் ஆடல, ஆனா அந்த வேரியேஷன் இருக்கு. நைட் F6 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நைட் F6 ஆடினா அது செக்கோட வருது. அப்ப குயினை வச்சுதான் எடுக்கணும். அப்ப அவங்க குயினை வச்சு எடுக்கும்போது டபுள் டு பான் வீக்னஸ் வரும். 5ல இருந்து 8க்குள்ள கருப்புல இருக்கிறது மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இன்னும் அதுக்கு மேல எளிமைப்படுத்துறது எப்படின்னு இங்க இருந்து டைம் அவுட்ல போகாம பாத்துக்கோங்க. ஃபாஸ்டஸ்ட் பாசிபிள் செக்மேட்டுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கான அது கொஞ்சம் சிரமம் தான் இந்த இடத்துல. எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி எண்ட் கேம் போய் முடிச்சுக்கோங்க. அதான் இருக்கிறதுலே எளிதான வழி. ஏன்னா இங்க இதுக்கு மேல உங்களுக்கு வந்து நேரம் தான் பிரச்சனை. 40 நொடிகளுக்குள்ள எப்படி இந்த ஆட்டத்தை முடிக்கிறது அப்படின்னு பாருங்க. எதுக்கு அங்க ஆடணும்? அந்த பிஷப் எடுத்துடலாம்ல. எதுக்கு கூடுதலா எடுத்த ஒரு நைட்டை சும்மா கொடுக்குறீங்க? கவனம் இங்க மட்டும்தான் சஞ்சு இருக்கணும். சதுரங்கத்துக்கு அதான் அடிப்படை. வேற ஏதாவது யோசிச்சுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு விளையாடுனீங்கன்னா சிரமம். இப்ப அவங்க பான் புஷ் பண்ணா என்ன ஆடுவீங்க? பான் புஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, G3 ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆடுவீங்க? குயின் E4. சிறப்பு. அதான் ஆடணும்.
சரி இன்னொரு வேரியேஷன் பார்ப்போம். சரி முதல் வேரியேஷன் தான் அவங்க ஆடுறாங்க. இன்னொரு வேரியேஷன் கிங்க நகர்த்துறது. அங்க அப்ப பிஷப் செக் வச்சு கிங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்கேயும் ஒரு செக்மேட் இருக்கு. இந்த வேரியேஷன் அவங்க ஆடல. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா. சரி இன்னொரு பிளிட்ஸ் ஆடுங்க.